ஹாய் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ராபர்ட் டவுனி ஜூனியர். ஆக்சுவலாக பர்சனலாக இவர் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவரோட பர்சனல் லைஃப் அந்த மாதிரி இருக்கும். இன்ஸ்பிரேஷன் லெவலுக்கு அவரோட பர்சனல் லைஃப் இருக்கும். அவரோட ஸ்டோரி தான் நம்ம இப்போ இந்த வயசில் பார்க்க போகிறோம். 1965 மார்ச் 4 ராபர்ட் டவுனி ஜூனியர் ஒரு பெரிய டைரக்டர் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க கப்பல்ஸ்க்கு பையனாக பிறகுறாரு. அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய கபில்ஸோட பையன்றதுனால இவருக்கு நிறைய ஃபிலிம்ஸ் வருது. அவரும் நல்லா நடிச்சு நிறைய புகழையும் பெறாரு. ஆனா அவர் சின்ன வயசுலயே போதை பழக்கத்தால அவர் அடிமையாயிட்டதுனால அந்த போதை பழக்கம் ஒரு பக்கம் அவர் அப்பப்போ வாட்டி வதைக்குது. அண்ட் அவரோட லைஃபே அது தலைகீழா மாத்திருச்சு. அண்ட் தென் நடுவில் 1992 வெளியான சாப்ளின் படத்துக்காக ஆஸ்கர் விருது வாங்கி பயங்கரமான திறமைசாலியான நடிகர் என்ற பெயரும் அவர் பெறாரு. ஆனாலும் அந்த போதை பழக்கத்துல அவரால் வெளியே வர முடியல. ஒரு கட்டத்துல 1996 முதல் 2001 வரை பலமுறை கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போனாரு. வாய்ப்புகள் போச்சு, பணம் போச்சு, மனைவியும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஹாலிவுட்டே இனி ராபர்ட் டவுனி ஜூனியரோட கரியர் முடிச்சிருச்சுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2003ல தன்னோட ஒரு வாழ்க்கைய மாத்தணும்னு முடிவு பண்றாரு. போதைப் பொருட்கள்ல கடலை தூக்கி எறிஞ்சிட்டு யோகா, மார்ஷியல் ஆர்ட்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் போன்ற நிறைய பயிற்சிகளை ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த 2003 கோத்திகான்ற மூவி ரிலீஸ் ஆகுது. அதோட ப்ரொடியூசரே சுஷாந்த் லிவின்றவங்கள லவ் பண்ணி அவங்களும் மிகப்பெரிய பக்கபலமா அவருக்கு இருக்காங்க. பக்கபலமா இருந்து ஒரு வழியா அவரு ட்ரக்ஸ்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வந்துடுறாரு. லாஸ்ட்ல 2008ல மார்வெல்ஸ் யூனிவர்ஸ்ல அவர் அயன்மேன் கேரக்டருக்காக அவரை சூஸ் பண்றாங்க. ஆனா ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே பயந்து பயந்து அவரை சூஸ் பண்றாங்க. பட் டைரக்டர் ஜான் ஃபெரோ அவர் மேல நம்பிக்கை வச்சாரு. ஆர்டிஜே தன் சொந்த வாழ்க்கையிலையும் பின்னடைவுகள், தாழ்வு மனப்பான்களை எல்லாம் கடந்து டோனி ஸ்டார் கேரக்டராகவே வாழ்றாரு. 2008ல அயன்மேன் செம மெகா ஹிட். அடுத்த 10 வருஷத்துல ஹாலிவுட்ல அதிக சம்பளம் வாங்குற நடிகரா மாறினாரு. மார்வல் சினிமாட்டிக்கு எம்சியூ தூணாக இவரு உயர்ந்து இப்ப நிக்கிறாரு. அண்ட் 2024ல ஓப்பன்ஹைமர் படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் விருதையும் வாங்கி அண்ட் ஆர்டிஜே தன் பண்ண தவறுகளை மறைக்கல, அதை ஏத்துக்கிட்டு மாற முயற்சி பண்ணாரு. உலகம் உங்களை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது நீங்க கொடுக்குற கம்பேக் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும். உங்க பாஸ்ட் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்க ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்கு. பை காய்ஸ். ராபர்ட் டவுனி ஜூனியரை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க.